தேர்டு பயோஹேக் ஃபாஸ்டிங் இருக்க முடியுமான்னு பாருங்கள். ஒரு மாதத்துக்கு ஒரு முறை 72 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங்கில் போக முடியுமான்னு பாருங்கள். வாட்டர் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங்கை பற்றி இருக்கக்கூடிய ஆராய்ச்சி முடிவுகள்லாம் நிறைய வெளியில் வருது. ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சியாளர் ஃபாஸ்டிங்கை பற்றி ஒரு கட்டுரை எழுதினார். அதுக்கு தான் நோபல் பரிசு கொடுத்தாங்க. எப்படி நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கும்போது ஆட்டோஃபேஜின்னு சொல்லக்கூடிய உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய இறந்து போன திசுக்களையும் அதே சமயத்தில் முழுசாக வளராமல் பட் ஆக்ஷன் இல்லாமல் இன்ஆக்டிவாக இருக்கக்கூடிய திசுக்களையும் எப்படி உடம்பு தன்னைத்தானே சாப்பிட்டு உங்கள் உடம்பை கிளென்ஸ் பண்ணி உங்களோட மெட்டபாலிசத்தை சேஞ்ச் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி அவ்வளோ அழகாக அந்த நோபல் பரிசு வாங்கினார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீல்டில் கொலஸ்ட்ராலுக்கு எப்படி ஃபாஸ்டிங் ஹெல்ப் பண்ணுது, கேன்சர் ப்ரிவென்ஷனுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது, டயபெட்டிஸ்க்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது, அந்த மாதிரி கண் நோய்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது, மனுஷனோட மூடுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது, மனநோய்க்கு எப்படி பண்ணுதுன்னு சொல்லி அதன் பிறகு ஆயிரக்கணக்கான ஆராய்ச்சிகள் இன்றைக்கு உலகம் ஃபுல்லாக நடக்குது. அதில் வரக்கூடிய ஆராய்ச்சி முடிவுகள் எல்லாமே என்ன சொல்லுதுன்னா 72 ஹவர்ஸ் நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஆயுட்காலம் 2 வருஷம் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் யூ லிவ் எங்கர் ஃபார் எவர். ஸோ ஒரு மாதத்துக்கு ஒரு முறை 72 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் பண்ணணும். 72 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங்கிறது நீங்கள் ஒரு வேளை சாப்பிட்றேன் 2 வேளை சாப்பிட்றேன்னு கிடையாது. இன்றைக்கி காலையில் 6 மணிக்கு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா நாளைக்கு எதுவும் கிடையாது, நாளன்னைக்கு எதுவும் கிடையாது, 4ஆம் நாள் காலையில் தான் உங்களோட ஃபுட்டுக்குள்ளே நீங்கள் வரணும்.